சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே ஈஸ்வரி வரும் தாமரை, அப்புறம் சித்ரா, சாவித்ரி இவங்க எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி அந்த தமிழ்ச்செல்வியை இப்போ நம்ம பழி வாங்கிட்டோம். சேதுவையும் ராஜாங்கத்தையும் பிரிச்சிட்டோம். ஆனால் இப்போது ஒன்று மட்டும் பாக்கியிருக்கு. என்னன்னா அந்த ஹோட்டல் தான். நாமளே பிரச்சாரத்துக்கு 8,000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு அந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஹோட்டலுடைய ஒர்த்தை யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சம்பளம் வரும்னு சொல்லிட்டு. இனிமேலும் அந்த ஹோட்டலை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி, ஆமாம் தாச்சி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவளுங்க நம்மளுடைய காசை வாங்கிட்டு போய் அவளுங்க ஹோட்டல் வச்சு சம்பாதிச்சு கோடீஸ்வரி ஆகிடுவாளுங்க. நாம் அவளுக்கு கூலி கும்பிட போடணுமா? அப்படி ஒரு செயல் மட்டும் நடக்கவே கூடாது தாச்சி அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஒன்று அந்த இடத்துல நம்ம சித்ரா சொல்கிறாங்க, கரெக்டு தாம்மா, இது மட்டும் நடந்துச்சு வச்சுங்களேன், அப்புறம் காலகாலத்துக்கும் நாம் என்னமோ தமிழ்ச்செல்விக்கு அடிமையாக இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, அப்போல்லாம் நடக்காது, அது மட்டும் இல்லாமல் அவன் என்னமோ இங்கே இடம் வர வாங்கி போட்டிருக்காங்களாமே அப்படின்னு சித்ரா சொல்ல, சாவித்திரிக்கு இங்கே கோபம் உச்சத்துக்கு ஏறுது. அப்படியா? அப்படின்னா அந்த ஹோட்டல் நம்ம இனிமேல் இருக்க விடக்கூடாது. அந்த ஹோட்டல் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா தலைவலி நமக்கு தான். அந்த ஹோட்டல் எதுனா பண்ணணுமேன்னு சொல்லி யோசிக்கும் போது உடனே சாவித்திரி சொல்கிறாங்க தாமரைகிட்ட, தாமரை, உங்கள் சித்தப்பா ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்ல, அவர் கால் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் பேசுனதை பற்றி அப்படின்னு சொல்லுவோம். தாமரை உடனே கால் பண்ணி அவங்க சித்தப்பாட்ட பேசுகிறாங்க. பேசிவிட்டு, அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்கிறீங்க சித்தப்பா, நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஹோட்டல் மட்டும் இல்லை, அந்த ஹோட்டலில் நடத்துகிறவங்களே அடித்து நொறுக்குங்க. ஏன்னா அவங்க நம்மள்கிட்ட காசை வாங்கிட்டு திரும்ப தராமல் ஏமாத்துறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் எவ்வளோ அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லவும் அவங்க உடனே ஓகேங்க, கண்டிப்பாக நான் அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்கிறேன் தாமரைன்னு சொல்லிட்டு அவரும் அவங்களுடைய ஆளுங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு. இதை இங்கே மலர் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தோன்னே மலருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சே, ஏன் இந்த ஈஸ்வரி தாமரைலாம் இப்படி இருக்காங்க? இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இருக்காதா? மனசாட்சியே இருக்காதா? பாவம், தமிழ்ச்செல்வியுடைய அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சேது தம்பி அவங்களுக்கு இந்த ஹோட்டலை ஆரம்பித்து கொடுத்தாங்க. அப்படி அவங்க ஏதோ ஒரு பக்கம் யாருக்கும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் ஹோட்டல் வச்சு நடத்திட்டுருக்காங்க. அதை போய் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களே, இவங்களாம் என்ன ஜென்மங்கன்னு சொல்லிட்டு மலர் நேராக ஓடி போய் தமிழ்ச்செல்விகிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதை கேட்ட தமிழ்ச்செல்வி ரொம்பவுமே பயந்து போயிடறாங்க. ஐயோ, தாமரை ரொம்ப ரொம்ப மோசமான பொண்ணு, நல்லாவே தெரியும் எனக்கு. அவள் பட்டுக்கு ஆளை செட் பண்ணி இந்த ஹோட்டலை அடித்து நொறுக்க சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா அப்பாவே அடிக்க சொல்லியிருக்கா. இது ரொம்ப தப்பு, இதை எப்படி தடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு கருப்புக்கு கால் பண்ணி தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அதை கேட்ட கருப்பும் உடனே சேதுட சொல்ல, சேது ஒன்று, நான் ஏன் மாமா பண்ணணும், எனக்கு என்ன இது இருக்குது பண்ணுறதுக்கு, என்னால் பண்ண முடியாது, நீ வேணா போய் தடுத்துக்கப்போ அப்படின்னு சொல்லி சேது சொல்லிடுறாரு. வேறு வழியே இல்லாமல் எங்கள் தமிழ்ச்செல்வி பயந்துக்கிட்டே இருக்காங்க, என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது சொல்லிட்டு. அதே மாதிரியே தாமரை செட் பண்ண ஆளுங்களும் நேராக கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி ஹோட்டலில் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி உட்காடுறாங்க. ஸோ ஒரு 10 பேர் இருக்காங்க. சாப்பிட்ற மாதிரி உட்காரும்போது சாப்பாடு சரியில்லை, யார் சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று செல்லப்பண்ணி இல்லையே சார், சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டு பாருங்கள், எல்லாமே சூப்பராகன்னு சொல்லி எல்லாமே சாப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் மட்டும் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி பேசும்போது டக்குனு பேச்சுவார்த்தை அப்படியே பிரச்சனையாக மாறுது. பிரச்சனையாக மாறின உடனே டக்குனு செல்லப்பண்ணி அப்படி தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டு அங்கே இருக்க டேபிள் சேர்லாம் தூக்கி எறிகிறாங்க. அதை பார்த்த கருப்பு, மாப்பிள்ளை அங்கே பாரு மாப்பிள்ளை, தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரியே ஒரு 10 பேர் ஹோட்டலில் ஏதோ பிரச்சனை பண்ணுறானுங்க, மாமாப்பிள்ளை போய் கேட்போன்னு சொல்ல உடனே அந்த இடத்துல சேர்த்து சொல்கிறாரு, என்ன மாமா, நடந்தால் நடக்கட்டு போட்டோம், நமக்கு என்ன மாமா பிரச்சனை, நீ பட்டு அமைதியாரு, இல்லை உனக்கு தட்டி கேட்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீ போய் கேளு, நான் எதுவும் தடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சேது அமைதியாக அதெல்லாம் பார்த்து உட்காந்துருக்காரு. அங்கே இருந்த ரவுடி பசங்களும் அங்கே இருந்த சாம்பார் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தட்டி கேட்க வசந்தியாகவும் அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு அந்த தமிழ்ச்செல்வியுடைய தங்கச்சிக்கிட்ட ஒருத்தவன் தப்பானதுக்கு முயற்சி பண்ணுறான். ஏன்னா அவங்க ரொம்பவே ரூல்ஸ் பேசுகிறாங்க. நீங்களாம் முதல்ல இப்போது இந்த இடத்த விட்டு காலி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்கன்னு சொல்லவும் உடனே போலீஸுக்கு கால் பண்ணுவியா, சின்ன பொண்ணாக்குன்னு விட்டா ரொம்ப ஓவராக பேசுகிறியே, போலீஸ் கால் பண்ண போறியா, நீனு கால் பண்ணி பார்ப்போம், கால் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே தமிழ்ச்செல்வியுடைய தங்கச்சியை கையை பிடிக்க போகிறான் அவன். அதை பார்த்த சேது அதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவனை பயங்கரமாக அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த மற்ற ஆளுங்களும் சேது அடிக்க வர சேது எல்லாருமே பூந்து பயங்கரமாக அடிக்கிறாரு. அதில் அங்கே இருந்த ஒரு நடத்தவங்க இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு சேது அடிக்கிறது, பொறுக்கி பசங்க சண்டை போடுறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறாங்க. இப்போது இங்கே தமிழ்ச்செல்வியும் அதெல்லாம் பார்த்து முடிச்சிடறாங்க. சேது எல்லாருமே அடித்து ஓட விட்டுறாரு. ஒரு பக்கம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தமிழ்ச்செல்வி இதை ஈஸ்வரியை பார்த்து தாமரையை பார்த்து 4 வார்த்தை
நறுக்குன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த வீடியோவை தாமரையும் பார்த்துறாங்க. ச்சே, நம்ம போட்ட திட்டம் எல்லாமே தோற்று போச்சுமா அப்படின்னு சொல்ல சாவித்திரி ஒன்று, ஏன் தாமரை என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லைம்மா கரெக்டாக சேது மாமா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ரவுடி பசங்க எல்லாருமே அடித்து ஓட விட்டுருக்காரு. இங்கே பாரு, இந்த வீடியோ இப்போது சோசியல் மீடியாக்களில் பயங்கரமாக பரவிடுச்சு. இப்போ என்னம்மா பண்ணுறது, நம்ம திட்டம்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ஒன்று, என்னாச்சு தாமரை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தாமரை நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இது மாதிரி நம்ம போட்ட திட்டத்தை சேது மாமா முறியடிச்சிட்டாரு, எல்லாரையுமே அடித்து ஓட விட்டாரு. இப்போ வேஸ்ட்டாக போச்சு. ஹோட்டலை அடித்து நொறுக்கி அவங்களையும் எதனா பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சேது மாமா உள்ளே புகுந்து காரியத்தை கெடுத்துட்டாரு அத்தை அப்படின்னு சொல்லி காட்ட, உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இது போதுமே, இதை வச்சு பிரச்சனை பண்ணலாமே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, தாமரை உடனே எப்படி சொல்கிறீங்க, இதை வச்சு என்ன பிரச்சனை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, என்ன தாமரை ஒன்றும் புரியாமல் பேசுறியா, இந்த வீடியோ இருக்குல்ல, இதை வந்து நாம் ராஜாங்க மாமாட்ட சூசனமாக சொன்னோம்னு வச்சுக்கிங்க, அப்போது அவன் முழுக்க முழுக்க இவ்வளோ தூரம் நடந்தும் கூட இன்னும் தமிழ்ச்செல்வி குடும்பத்தை தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி மாமா கண்டிப்பாக சேதுவை இந்த வீட்டோட துரத்திடுவார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஈஸ்வரி போகிறாங்க. அதே மாதிரி ராஜாங்கம் இன்றைக்கும் சாப்பிட உட்காந்துருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி என்ன அப்படின்னு கேட்கவும், இல்லை மாமா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, இந்த சாப்பிட்டு வந்துடுறேம்மா, சாப்பிட்டு பேசலாம், பயங்கர பசிமா இன்னைக்கு, நல்ல வேலை அப்படின்னு சொல்ல, மாமா அப்படியே இந்த வீடியோ பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி தாமரை அந்த வீடியோ காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரை உடனே அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. பார்த்தா தமிழ்ச்செல்வி ஹோட்டலில் சேது பயங்கரமாக சண்டை போட்டுருக்கிறத பார்த்து ராஜாங்கம் ரொம்பவே கொந்தளிக்கிறாரு. என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு கேட்க, அதுவா மாமா நம்ம சேது தான் போயிட்டு தமிழ்ச்செல்வி ஹோட்டலில் சண்டை போட்டிருக்கான். ஏன் என்னதுக்கு அவங்க சண்டை போட்டான் அவன் அப்படின்னு சன்னியாசி கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, டெய்லியுமே சேது இப்போலாம் அங்கே தான் போய் சாப்பிட்டுட்ருக்கானா. சாப்பிட்றது மட்டும் இல்லை, அங்கே வந்த யாரோ சாப்பாடு கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அந்த செல்லப்பாண்டி சாப்பாடெலாம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விலையும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதை வந்து அந்த நபர் கேட்டிருக்காங்க, என்னங்க இந்த சாப்பாடு சரியில்லை, அதோட விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கே, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்று செல்லப்பாண்டி, யார் இதில் வந்து யாரா சவுண்டு விடுறது, இந்த ஊருக்காரர் யார் தெரியுமா, இந்த ஊருடைய பிரசண்ட் ஆக போகிறது என்னுடைய சம்மந்தி, அப்படி இருக்கும்போது இங்கே வந்து சவுண்டு விடுறியா நின்று அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவன்கிட்ட சண்டைக்கு போயிருக்காரு. அவன் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவங்க ஊர் ஆளுங்களை கூப்பிட்ருக்கான். இந்த மாதிரி சாப்பாடு சரியில்லை, விலை அதிகமானு கேட்டால் அடிக்க வராங்கன்னு சொல்லவும் அவங்க ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. உடனே செல்லப்பாண்டி நேராக கால் பண்ணி நம்ம சேதுட்டு சொல்லி சேது போய் உடனே அவங்க எல்லாரையும் அடித்து ஓட விட்டுருக்காரு. சேதுக்கு இன்னமும் கூட தமிழ்ச்செல்வி மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் அந்த ஹோட்டல் மேலேயும் இந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்குது பாருங்க மாமா அப்படின்னு சொல்ல, இங்கே ராஜாங்கம் பயங்கரமாக கொந்தளிச்சுறாரு. உடனே மோகனா அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் மனசில், அவனுக்கு இனிமேலையும் நான் விட்டு வைக்க போகிறது கிடையாது, அவனை என் புள்ளே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி விட்டா அவன் திரும்ப திரும்ப போய் அதே தமிழ்ச்செல்வி குடும்பத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்கானா, அவன் என் புள்ளன்னு சொன்னதெல்லாம் ஓவர் தான், அவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இப்பயே அவனை ஃபோன் அடிச்சு அவனை துணிமை நேரம் தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டு, இல்லை அப்படின்னா நான் அவனை இங்கேயே கண்டதனமாக வெட்டி புதைச்சிருவேன் அப்படின்னு ராஜாங்க சொல்ல, உடனே அப்போ தான் தமிழ்ச்செல்வி வராங்க. தமிழ்ச்செல்வி கை தட்டிட்டு வராங்க. சூப்பர் மாமா, நல்லா பேசுகிறீங்க நீங்கள், இந்த குடும்பத்தில் எது நடந்தாலும் என் புருஷன் தான் காரணமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே ஈஸ்வரி, ஏய் என்ன மாமனுடைய தைரியம் பண்ணி பேசுகிற, உன்னை யாரும் வீட்டில் வர சொன்னா அப்படின்னு கேட்க, இருங்க அத்தை சின்னத்தை கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லுவோம். மோகன உடனே தமிழ்ச்செல்வி என்னம்மா அப்படின்னு கேட்க, அத்தை இவங்க சொன்னது எல்லாமே பொய் அத்தை, நடந்தது என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலையில் ஈஸ்வரி தாமரை அப்புறம் சாவித்திரி எல்லோரும் பேசுனதை மலர் ஒரு வீடியோவாக எடுத்திருக்காங்க. அதையும் தமிழ்கிட்ட காட்டியிருக்காங்க. அந்த வீடியோ அப்புறம் அந்த ஹோட்டலில் இந்த பொறிக்க பசங்க போய் சண்டை போட போனது, சண்டை போட்டது, அப்புறம் அப்போ தான் சேது அடித்தது எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதோட இந்த சண்டை நடந்ததுக்கப்புறம் தாமரையும் ஈஸ்வரியும் இதை எப்படி மாமாட்ட கோத்து விடலான்னு சொல்லி பேசினது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க தமிழ்ச்செல்வி. அந்த வீடியோவை போட்டும் காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் மாமா, எல்லாமே உங்கள் தங்கச்சி சாவித்திரி அப்புறம் தாமரை ஈஸ்வரி இவங்கெல்லாம் போட்ட திட்டம் தான். இதுக்கும் சேதுக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. இவங்க தான் வேணும்னே என் ஹோட்டலையும் எங்கள் அப்பா அம்மையும் அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணாங்க. அவங்கள காப்பாற்றினது தான் சேது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் குடும்பத்துக்கு உதவி பண்ணணும் தான் நினைக்கிறத தவிர யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு இங்கே சாவித்திரி அப்புறம் ஈஸ்வரி தாமரை சொல்லி, ஐயோ என்னடா இந்த தமிழ்ச்செல்வி இப்படி போட்டு கொடுத்துட்டாலே, இப்போ நம்ம என்னடா பண்ண போகிறோம்னு சொல்லி என்ன பண்ண தெரியாமல் அப்படியே நிற்கிறாங்க உடஞ்சி போய். ராஜாங்கத்துக்கு அப்போ தான் புரியுது, ஆஹா நம்ம பையனை அவசரப்பட்டு நம்ம திட்டமே, அவனை புள்ளி இல்லைன்னு சொல்லிட்டோமே,
இந்த அளவுக்கு நோகடிச்சிட்டோமே, ஆனால் கடைசி வரைக்கும் தான் புள்ள தனக்காக எல்லா ஒரு அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் செம்மையாக கொடுப்பாயிடுறாரு. உடனே நேராக வராரு, சாவித்திரியை பலான ஒரு அறை விடுறாரு. உன்னை போய் என் தங்கச்சின்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்க வச்சா நீ உண்டு வீட்டுக்கு துரோகம் பண்ணுறியா? வெளியே போடி மொல. நீனு உன் பொண்ணு இந்த ஈஸ்வரி யாருமே இனிமேல் என் கண்ணிலே முடிக்கக்கூடாது. உங்களை இதுக்கப்புறம் இந்த வீட்டில் பார்த்தேன் கண்டதுமே வெட்டி புதைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிருமா, நான் உன் மேலே என்னமோ நினச்சிட்டேன். ஆனால் நீ இந்த குடும்பத்து மேலேயும் என் மேலேயும் சேது மேலேயும் ரொம்பவுமே அக்கறையாக இருந்திருக்க. நான் தான் அதை புரிஞ்சிக்கவே இல்லை, என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி ராஜாங்கம் மன்னிப்பு கேட்குறாரு. அதோட நேராக சேதுக்கு கால் பண்ணி ஒன்று வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ராஜாங்கம் சொன்னதை கேட்டு தமிழ்ச்செல்வி அளவில் சந்தோஷம் அடைகிறாங்க. ஒரு வழியாக இந்த ஈஸ்வரி போட்ட பிளான்லேயே இன்றைக்கி ஈஸ்வரி நம்ம மண்ணக்க வச்சுட்டோம். ஒரு வழியாக இப்போது சேது ராஜா முடிவு செஞ்சுட்டாங்க. இனிமேல் இந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க.